காய்ஸ், இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான பார்ட் டைம் ஜாப் பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டுமே கிடையாது. எந்த வயசில் இருக்கவங்க கூடனாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். பாய்ஸ் கேர்ள்ஸ் யாருனாலுமே. அதுவும் இது விமென்ஸ்க்கான ட்ரஸ்டடான கம்பெனின்னு சொல்கிறாங்க. இது கவர்மெண்ட் அப்ரூவலும் வாங்குறது கூட. இதில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே தேவை கிடையாது. உங்ககிட்ட மொபைல் ஃபோன் அதுக்கப்புறம் டைம் இருந்தால் மட்டும் போதும். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டோட லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட குவரிஸை கேட்கலாம். அவங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்சா இந்த பார்ட் டைம் ஜாப்பை கண்டிப்பாக பண்ணலாம். ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஷாவை காமிக்கிறாங்க. அவங்க பிரதரோட சேர்ந்து ஒரு பங்களாக்கு தான் அங்கே வந்துட்டு ஒர்க்குக்காக வந்துட்டுருக்கா. அவங்க பிரதர் வரும்போதே ஏகப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு வந்துட்டுருக்கா. அவங்க எது கேட்டாலும் ஓகேன்னு சொல்லு. ரெண்டாவது, எந்த வேலை கொடுத்தாலும் பண்ணணும், முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அவங்க முன்னாடி எது எதிர்த்து பேசக்கூடாதுன்னு சொல்கிறான். ஆனால் எங்கிட்ட போய் இப்போ பேசுகிறது, அவள் ஒரு மியூட்டான பொண்ணு. அப்போ அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே என் சிஸ்டரை கூட்டிகிட்டு வந்துட்டு உங்களுக்கு பிடிக்குதான்னு பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த அவன் பேசினதுமே அங்கே தாத்தா அதை கேட்டுட்டு, இங்கே என்னோட பேரனுமே இருக்கான், உனக்கு வந்துட்டு எல்லாமே ஓகே தானம்மா, அவனை பற்றி தெரிஞ்சு தானே வந்திருக்கான்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. என்ன பேரனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, அவர் இங்கே இருந்தால் நான் என்ன பண்ண போகிறேன், நான் இங்கே ஒர்க் தானே பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு அவங்க பிரதரை பார்த்ததுமே அவன் செய்கை காமிச்சு ஓகே சொல்லுன்னு சொன்னதும் இல்லை எனக்கு எல்லாத்துக்குமே ஓகே தான் அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு, அப்படின்னா ஓகே தான், நீ வீட்டுக்குள்ளே போ அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினுமே பாவம் ஒர்க் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அப்பாட்ட அங்கே சந்தோஷமாயிட்டு போயிட்டுருக்கா. அங்கே போனதுமே அவளை ஒரு ரூமுக்குள்ளே பிடிச்சி அங்கே தள்ளி அங்கே கதவை லாக் பண்ணிடுறாங்க. உள்ளே பார்த்தா நம்ம ஹீரோ இருக்கான், ரொம்பவே ரூடான பர்சன். அவனோட பேர் லூச்சான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை, நீ வந்துட்டு மரியாதையாக வெளியே ரூமை விட்டு போயிரு, இல்லைன்னா சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறான். ஹீரோயின் எங்கடா சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தா பக்கத்தில் வந்ததுமே பிடிச்சி அவன் கோமாயிட்டு தள்ளி விட்டுறான். ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. அங்கே வந்துட்டு செய்கையெல்லாம் அவன் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. ப்ளீஸ், நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் கிடையாது, நான் வந்துட்டு இங்கே ஒர்க் தான் பண்ண வந்திருக்கேன், புதுசாக வந்திருக்க மெய்ட் தான் அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்போ அங்கே அவன் டம் அப்படின்ற செட்டு திட்டான். இப்போ வந்துட்டு ஒழுங்காக இங்கேருந்து போன் செட்டு அங்கேருந்து போகும்போது பார்த்தா அங்கே வீழை திருப்புறப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே கீழே விழுந்துடுறாங்க. கோமாயிட்டு அவன் கழுத்து பிடிச்சி நேரிச்சிட்டு என்னை வந்துட்டு இன்சல்ட் பண்ணணும்னு இங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுருக்கான். ஹீரோயின் பயந்து போயிட்டு அங்கே ஓரமாக உட்காந்து அழுதுட்டுருக்கோவுமே இவனுக்கு அதை பார்த்துட்டு கஷ்டமாயிட்டு அங்கே ஒரு பாக்ஸை தூக்கி போட்டதுமே நம்மளை அடிக்கிறதுக்கு பாக்ஸை தூக்கியா போடுறான்னு சொல்லிட்டு அவள் பார்க்குறா. ஆனால் அதுக்குள்ளே டிஷ்யூ பேப்பர் இருக்குது. அப்புறம் தான் புரியுது அவன் உண்மையிலே வந்துட்டு பார்க்குறதுக்கு தான் ரூடாக இருக்கான், நல்ல மனுஷன், நம்மளுக்காக டிஷ்யூ கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா வீர் சேர்லன்னு சொல்லிட்டு அவள் சைட் லாங்குவேஜ்லேயே பேசினதும் அவனுக்கு எதுவும் புரிய மாட்டுது. அங்கே உடனே அவள் கையை பிடிச்சி அங்கே வந்துட்டு எழுதி காமிக்கும்போது அவன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே ஹெல்ப் பண்ண சொன்னதுமே இவளுமே அங்கே மேலே அங்கே வீல் சேரில் தூக்கி உட்கார வச்சுட்ருக்கான். அப்போ அவன் சரி ஓகே நீ இப்போ ரூமை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு அங்கே அந்த ரூமோட பாஸ்வேர்டெல்லாம் சொன்னதுமே அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. அவனுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு, என்ன மாதிரி ஒரு ஊனமானவனை போய் எந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்குருவா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே அந்த புரிஞ்சுக்குது. வேணுங்கனே இந்த பொண்ணை போய் சொல்லி அனுப்பி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு உள்ள அங்கே வேலைக்காரவங்க வெளியே நம்ம ஹீரோயின் வரதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காகி போயிட்டு, நீ எப்படிம்மா வெளியே வந்தேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்காகி போயிடுது நம்ம ஹீரோயின். அதே மாதிரி அங்கே லாங்குவேஜில் பேசினா அவங்களுக்கு எதுவும் புரிய மாட்டுது. கையிலையுமே எழுதி காமிக்கிறா. அப்பயுமே அவருக்கு எதுவுமே புரிய மாட்டுது. அப்போ அங்கே அவள் யோசிச்சுட்டேக்கா, அவன்கிட்ட கொஞ்சம் தானே எழுதி காமிச்சேன், உடனே புரிஞ்சுக்கிட்டானேன்னு சொல்லிட்டு இப்போ நான் இப்போ பேப்பர் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. நம்ம ஹீரோயின் பார்த்தா என் பிரதர் என்னை இங்கே வேலைக்கு தான் கூட்டிகிட்டு வந்தான், பட் என்னை பொய் சொல்லி என்னை இங்கே விற்றுட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு எழுதி காமிச்சிட்டு இருக்கா. என்னை எப்போ கூட்டிகிட்டு போவான்றதை கேட்டிருக்கா. அதெல்லாமே கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. ஐயோ கடவுளை, இந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியாமல் கொண்டு மாட்ட வச்சிட்டாங்களான்னு. அப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே ஜியே காமிக்கிறாங்க. அவன் நம்ம ஹீரோவோட பிரதர் தான். அங்கே அவன் வாவ் சிஸ்டர் இன்லா, நீங்கள் ஒரு வழியாக இங்கே வீட்டுக்கு வந்துட்டீங்க போலையே அப்படின்ற சைட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு காப்பாங்க. அந்த சர்வன்ட் சொல்கிறாரு, இப்படி இந்த பொண்ணை ஏமாற்றி தான் இங்கே விட்டுட்டு போயிருக்காங்க, இங்கே இருக்கிறது தப்பான விஷயம், கொண்டு போய் விட்டுலான்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, என்னோட பிரதரை மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க, இந்த வீட்டோட மருமக இவ எப்படி இங்கேருந்து போக முடியும், இவ்வளோ நீங்கள் மேரேஜ் பண்ணி வச்சு முறைப்படி இந்த வீட்டுக்கு மருமகளை தான் கொண்டு வரணும், இதான் நடக்க
போகுது, வேற ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. என்ன வந்து பார்த்துட்டு இருக்க சிஸ்டர் இன்லான்னு சொல்லிட்டு அங்கே பயமுறுத்துற மாதிரி பேசிட்டு ரூமில் போய் ரெடி ஆக அப்படின்ட்டு சொல்கிறான். வெட்டிங் ட்ரெஸ் போட சொல்கிறான்னு பார்த்தா நைட் ட்ரெஸ் அங்கே போட கொடுத்துட்டு நம்ம ஹீரோவோட ரூம்க்கு அவன் அனுப்பி வைக்கிறான். ஹஸ்பண்டோட போய் ஃபர்ஸ்ட் நைட் நீ கொண்டாட வேணாமான்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் பயந்து போய் அங்கே உள்ளே போயிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஆசி அவன்கிட்ட கால் பண்ணிட்டு, பிரதர் நான் உன்னை ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண மாட்டேன், உன்னோட ஒய்ஃபை உள்ளே அனுப்பி வச்சிட்டேன், நல்லா நீ என்ஜாய் பண்ணுன்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டு மரியாதையாக ஃபோனை வையின்னு அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அங்கே வந்து நிற்கிறத பார்த்துட்டு அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு அந்த ஷர்ட்டை போடுன்னு சொல்லிட்டு அங்கே போட சொன்னால் அந்த ஷர்ட்டை கூட ஒழுங்காக அவளுக்கு போட தெரியலை. அங்கே குண்டக்க மடக்க போட்டு வச்சுட்ருக்கா. ஒழுங்காக போடுன்னு சொல்லிட்டு திட்டினதுமே அங்கே வந்துட்டு ஷர்ட்டை வந்துட்டு கரெக்டாகி அங்கே வந்து போட்டுக்கிறா. அவளுக்கு ரொம்பவே பயமாயிட்டுருக்கு. அப்போ நான் அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அங்கே கையை பிடிச்சி அவள் எழுதிட்டு இருக்கும்போது அவ்வளோதான் கையை பிடிச்சி அங்கே திருக ஆரம்பிச்சிடுறான். எவ்வளோ நேரத்துக்கு நீ நடிச்சிட்டு இருப்ப, சும்மா ஊமை மாதிரி நடித்து ஏமாத்தவா பார்க்குற அப்படின்ற சொன்னதும் ஹீரோயின் அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. உங்களையுமே யாருமே நடக்க முடியாத மாதிரி நீங்கள் வந்துட்டு ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க செய்கையிலே காமிச்சதுமே அவனுக்கு எதுவும் புரிய மாட்டுது. கையை பிடிச்சி வேமாவை கடிச்சு வச்சிடுறா. பயந்து போயிட்டு அங்கே வேமா வந்துட்டு அவன் அங்கே வந்துட்டு விட்டான். எவ்வளோ தைரியம் தான் நீ இப்படி வேலை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே கழுத்து பிடிச்சவன் பக்கத்தில் எழுத்துட்ருக்கான். ஹீரோயின் பயந்து போயிட்டு இவன்ட்டு எழுதி காமிக்கணும்னு சொல்லிட்டு புக் எடுத்து எழுதி காமிச்சா, உன்னோட இந்த கேவலமான கையை வச்சு இந்த அசிங்கமான ஹேண்ட் ரைட்டிங்கை வச்சு என் புக்கில் எழுதி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே ஹீரோயின் புக்கை கொண்டு போய் வச்சுட்டு அந்த லெட் எடுத்து அவள் எழுதுறா. யாரை கேட்டு நீ என் பேனா எடுத்த அப்படின்ற சொல்லிட்டு அதுக்குமே கோவப்பட்டதுமே அதையுமே ஹீரோயின் அங்கே கொண்டு போய் வச்சிடுறா. அடப்பாவி ஏன்டா என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு குளிரில் பாவங்கள் அடிங்கிட்டே உட்காந்துட்டு இருக்கா. கையங்க பிடிச்சவங்க வந்துட்டு எழுதிட்டு இருக்கா. ப்ளீஸ் எனக்கு ஒரு 100 ரூபா மட்டும் கொடுங்க, நான் டிக்கெட் போட்டு பேசாமல் இங்கேருந்து போயிடுறேன், என் பிரதர் இங்கே வேலை பார்க்க கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றி என்னை இங்கே வித்துட்டு போயிட்டான், எனக்கு இது விஷயம் தெரியாதுன்னு சொன்னதும் உன்னை எப்படி நான் நம்ப முடியும்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். உன்னை பார்த்தா நம்புற லெவலுக்குலாம் இல்லையேன்னு சொன்னதும் தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கெஞ்சிட்டு இருக்கா. கையெடுத்து கும்பிடுறா. நீங்கள் வந்துட்டு ஹெல்ப் பண்ணிங்கன்னா நான் இங்கேருந்து போயிடுவேன்னு சொன்னதும் அவனுக்கு அதை பார்த்துட்டு ஒரு பக்கம் கவலையாயிட்டுருக்கு. கரெக்ட் தான், என்ன மாதிரி ஊனமான பர்சனை யாராச்சும் விருப்பப்பட்டு மேரேஜ் பண்ணுவாங்களா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணுறான். பட் என்கிட்ட காசெல்லாம் கிடையாது உனக்கு கொடுக்குறதுக்கு அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டுருக்கான். எத்தனை நாள் இப்படி வந்துட்டு ஏமாற்றிட்டு சுற்றுவீங்க காசை வாங்கிக்கிட்டுன்னு சொல்லிட்டு. பட் அங்கே கண்ணீர் வந்ததுமே அவனுக்கே கஷ்டமாயிட்டு மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்லும்போது பிடிச்சி தள்ளுறப்ப ஹீரோயின் வேமாங்க வந்து மேலே அவன் மேலே உட்காந்ததுமே என்ன தைரியம் தான் நீ என் பக்கத்தில் இப்படி க்ளோஸாக வந்து உட்காந்துட்டு இருப்பான்னு சொன்னதும் நான் அவங்க கூட க்ளோஸெல்லாம் உட்கார வரல, எனக்கு தூக்கம் வருது, கீழே குளிருது, ஓரமாக படுத்துக்கிறேன்னு சொன்னதும் ஃபஸ்ட் நைட்டில் என்னென்ன பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவள் ஷர்ட்டை வந்துட்டு பயந்துட்டே இங்கே கலட்டினதுமே நீ எவ்வளோ தூரத்துக்கு நர்வஸாக இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியுது, இதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, ஓரமாக போய் படுத்து தூங்குன்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினுமே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே சாப்பிட்றதுக்காக வெளியே அவனை கூட்டிகிட்டு வந்ததுமே அங்கே அவன் வந்துட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ண நானே வந்துட்டு அனுப்பி வச்சுறேன்னு சொன்னதும் அவள் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஜீ வந்து இத்தனை வருஷம் ஆயிடுச்சு ரூமை விட்டு நீ வெளியே வந்ததே கிடையாது, ஃபைனலாக இந்த இருட்டறையிலேருந்து நீ வெளியே வந்துட்டியா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கான். எனக்கு உன்னை பார்த்ததுல ரொம்ப ஹாப்பி அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் நாங்கள் கையை பிடிச்சி அங்கே எழுதி காமிச்சிட்டு இருக்கா. இவன் தான் வந்துட்டு நேற்று என்னை உள்ளே அனுப்புனான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே இது எல்லாத்துக்குமே காரணம் சிஸ்டர் இல்லை தானே அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவளை போய் எங்கள் கையை பிடிக்க போனதுமே அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிட்டு கையை வந்துட்டு அப்படியே முறுக்க ஆரம்பிச்சிடுறான். இவன் அரண்டு அடித்து வெளியே ஓடினதும் ஏய் நில்லு எங்கே போயிட்டுருக்கன்னு சொன்னதும் நீங்கள் இப்போ அவருக்கோட கையை வெட்ட பார்த்தீங்கல்ல என் கையையுமே வெட்டிடாதீங்கன்னு சொன்னதும் இப்போ நான் எப்போ அவன் கையை வெட்ட பார்த்தேன்னு சொன்னதும் அப்போ அவர் கையை முறுக்குனீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் உன்னை வந்து தப்பான எண்ணத்தில் டச் பண்ணால் அது எனக்கு பிடிக்கல, அதனால தான் கையை வந்துட்டு முறுக்குனேன், நான் ஏன் உன்னை போய் வெட்ட போகிறேன், சரி ஓகே நீ வந்து வீட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டே இல்லை, நீ அட்ரஸ் சொல்லுன்னு சொன்னதும் அங்கே எழுதி காமிச்சதுமே சரி ஓகே நீ வந்துட்டு ஃபோன் நம்பர் பதிஞ்சு கொடுன்னு சொல்கிறாங்க. ஃபோனை போட்டு அங்கே வந்துட்டு அசிஸ்டண்ட்டை கொடுத்ததும் அவங்க அப்பா காலை பிக்கப் பண்ணிவிட்டு பயங்கரமாக மோசமாக திட்டாரு. நீங்கள் கொடுங்க நான் பேசுகிறேன்னு ஹீரோயின் சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ நீ போய் வந்துட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணு, நான் வந்துட்டு உன்னை அனுப்பி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறான். அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் என்ன பாஸ் உண்மையிலேயே அந்த பொண்ணை அனுப்பி வைக்க போகிறீங்களா, நீங்கள் ஒரு டைம் வந்து யோசிச்சுக்கோங்கன்னு சொன்னதும் நான் வந்துட்டு நல்லா யோசிச்சு தான் முடிவு எடுத்திருக்கேன், என்ன மாதிரி வந்துட்டு ஒரு ஊனமானவனை மேரேஜ் பண்ணி எந்த ஒரு பொண்ணோட லைஃப்பையும் வேஸ்ட் ஆக வேணாம், அவள் பேசாமல் உள்ளே போகட்டும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் புக்கெல்லாமே படிச்சுட்டு இருக்கோமே என்ன வந்துட்டு புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இவ்வளோ புக்ஸும் நீங்களா படிச்சிங்கன்னு சொன்னதும் அங்கே அவன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட சரி ஓகே நீ என்ன படிச்சிருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் வந்து ட்ராப் அவுட் தான் சொன்னதும் அவன் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறான், படிக்க உனக்கு எதுவும் தெரியாதான்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அவளுக்கு கோவமாயிட்டு படிக்க எழுத
எழுத தெரிலனா எப்படி நான் புக்கை படிப்பேன், நீங்கள் என்ன வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு ஓவராக பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருக்க அந்த ஷர்ட்டை வந்துட்டு பிடிச்சி இழுத்ததுமே அவனுக்கு ரொம்ப கோவமாயிருது. அப்போ அங்கே வேகமாக வந்துட்டு அவங்க வந்துட்டு அதை எல்லாத்தையுமே போட்டு விடும்போது பக்கத்தில் ரொம்பவே வந்து கிட்டக்கு வந்துடுறா. 2 பேரும் கிஸ் பண்ணுற மாதிரி வந்துடுது. பட் அவன் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அதை எல்லாத்தையுமே இங்கே ஸ்டாப் பண்ணிக்கிறான். நம்ம ஹீரோயின் சாரி கேட்குறா நடந்த எல்லாத்துக்குமே. அப்போ அங்கே அவன் நீ என்னமோ நேற்று அவ்வளோ போல்டாக வந்துட்டு என்னோட ரூமுக்கு ரெடியாகி வந்த, ஆனால் இப்போ என்ன வந்துட்டு இப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி பயந்து போயிருக்கேன்னு சொன்னதும், ஏன்னா வந்துட்டு 2 லவ் பண்ணாதவங்க மேரேஜ் பண்ணி லைஃப்பில் என்ன பண்ண போகிறாங்க, ஸோ அதனால் நம்ம 2 பேருமே பிரிஞ்சு போகிறது நல்ல விஷயம்தான் சொன்னதும், நம்ம 2 பேத்துக்குள்ளே லவ்வே வராதுன்றதை நீ எப்படி டிசைட் பண்ணுவ, நேற்று நம்ம எதுவுமே ட்ரை பண்ணலை, பேசாமல் இன்னைக்கு வந்துட்டு ட்ரை பண்ணி பார்ப்போமா, அப்படின்னா தானே வந்துட்டு லவ் வருமா வராதான்னு தெரியும்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அந்த பேச்செல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிடுது. அப்போ அங்கே ஹீரோயின் என்கிட்ட வந்துட்டு இதெல்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்காதீங்க, எனக்கு ரொம்பவே வந்துட்டு பசிக்குது அப்படின்ற சொன்னதும் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு சாப்பாடு எல்லாமே ஏற்பாடு பண்ண சொல்கிறான். அங்கே போய் சாப்பாடை பார்த்துட்டு இவ்வளோ சாப்பாடு எனக்கான்னு சொன்னதும் அவர் சிரிச்சுட்டே ஆமான்னு சொல்கிறாரு. உங்களுக்கு பிடிக்கலனாலும் வேறு பண்ண சொல்லலான்னு சொன்னதும் ஐயோ எனக்கு இதே போதும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அதை எல்லாத்தையும் ஹாப்பியாக அங்கே சாப்பிட போகிறா. அப்போ பார்த்தா அங்கே மூணு சொல்லிட்டு ஒரு லேடியை காமிக்கிறாங்க. அவங்க ரொம்ப அப்படியே ரூட் அங்கே உள்ளே வந்துட்டு ஏன்னா இவ்வளோ தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்களா அப்படின்றத சொன்னதும் அங்கே அசிஸ்டன்ட் ஆமான்னு சொல்கிறாங்க. பாஸ் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்காரு, நீங்கள் போய் மீட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும் உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா, நீ வந்துட்டு என்னவே ஸ்டாப் பண்ணுவ அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அந்த லேடி அங்கே உள்ளே போயிட்டுருக்காங்க. உள்ளே போனதுமே ரொம்ப கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு அவன்கிட்ட கோவப்பட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் மரியாதையை ரூமை விட்டு வெளியே போங்கன்னு சொன்னதும் நீ என்னவே எதிர்த்து பேசுவேடான்னு சொல்லிட்டு அங்கே வீல் சேரில் ஏற்றி தள்ளி விட்டுறாங்க. உன்னால தான் எனக்கு இந்த நிலைமை ஆயிருச்சு, நீ செத்து தொலைஞ்சிருக்கலாம் பேசாமல், என் ஹஸ்பண்ட் செத்து போனதுக்கு நீ உயிரோடு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அவங்க திட்டி விட்டு போகிறாங்க. கடைசியில் பார்த்தா வேறு யாரும் கிடையாது, அவங்க அம்மா தான். அப்போ அங்கே அசிஸ்டண்ட்டும் நம்ம ஹீரோயின் தான் காப்பாற்றி அவனை ரூம்குள்ளே கூட்டிகிட்டு வந்ததும் 2 பேருமே வெளியே போங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்படுறான். அங்கே அசிஸ்டன்ட் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி அடிபட்டுருக்கு, இப்போ யாரையுமே பக்கத்தில் கூட விட மாட்டார், என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயின் நீங்கள் மெடிசன் எல்லாமே எடுத்துகிட்டு வாங்க நான் கொண்டு போகிறேன் உள்ளன்னு சொல்கிறா. அங்கே ரொம்பவே அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் மெடிசன் நான் போட்டு விட்றேன்னு சொன்னதும் ஒன்றும் தேவை கிடையாது நீ வந்து கிளம்பு அப்படின்ற சொன்னதும் மெதுவாக வந்துட்டு போயிட்டுருக்கா. அவன் வந்துட்டு நிற்க சொல்லுவானோ என்னமோன்னு சொல்லிட்டு பார்த்தா கோவப்பட்டு மரியாதை ரூமை விட்டு வெளியே போறியா இல்லையான்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டினதுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு பயமாயிருது. நம்ம ஹீரோயினுக்குமே வேமா அங்கேருந்து போயிடுறா. நெக்ஸ்ட் சீனில் ஜி அங்கே அவளை பார்த்ததுமே 10 அடி தள்ளி தான் நிற்கிறான். ஏன்னா ஹீரோ அங்கே போட்டு அடித்தான்ல அதனால தான். அப்போ அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே அசிஸ்டன்ட் என்னாச்சின்னு சொன்னதும் அங்கே வந்துட்டு அவர் ஒத்துக்க மாட்டாருன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு இத்தனை வருஷமாக ரூமை விட்டு வெளியே வந்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அவன் வெளியே வந்ததுமே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நீ தான் காரணம், நீ மட்டும் அவனை எப்படியாச்சும் வந்துட்டு நல்லபடியாக வந்து ஒரு மனுஷனாக்கி வெளியே கொண்டு வந்துட்டேன்னா உனக்கு ரொம்பவே புண்ணியமாக போகும்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே வந்துட்டு அவட்ட அங்கே பாராட்டிட்டு இருக்கான். உண்மையிலே ரொம்ப நல்ல மனுஷனாக தான் பேசிகிட்டு இருக்கான் ஹீரோயின்ட்ட. ப்ளீஸ் நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அவனை இந்த லைஃப்லேருந்து மீட் எடுத்து வர்றதுக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கெஞ்சிட்டு இருக்கான். அவன் லைஃபே இப்போ வரைக்குமே ரொம்ப கஷ்டத்தில் தான் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். பிறகு அசிஸ்டன்ட் போய் நம்ம ஹீரோவை மீட் பண்ணதும் நீங்கள் அவளை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள், அவளுக்கு டைவர்ஸ்மே கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள், கொடுக்கும்போது அவளுக்கு வந்து காசுமே கொடுத்துருங்க, அந்த காசை வச்சு அவள் நல்லபடியாக இருக்கட்டும், அவளுக்கு இதுக்கப்புறம் லைஃப்பில் எந்த ஒரு ப்ராப்ளமே வரக்கூடாதுன்னு சொன்னதும் பாஸ் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, உண்மையிலே நீங்கள் வந்துட்டு அனுப்பிவிட போகிறீங்களான்னு சொன்னதும் என்ன மாதிரி ஒரு ஆள் கூட சேர்ந்து இருந்து அவள் லைஃப் வேஸ்ட் ஆக வேணாம் நீங்கள் அனுப்பிவிடுங்கன்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் இதை பற்றி யோசிச்சுட்டே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அது எப்படி வந்துட்டு ஒரு அம்மாவே இந்த மாதிரி வந்துட்டு பையன்ட்டு நடந்துக்கலாம், கண்டிப்பாக வந்துட்டு அவருக்கு நான் எல்லா விதத்துலேயும் ஹெல்ப் பண்ணி அவரை சமாளிக்க ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அங்கே டேசின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வர்றா. வந்த ஸ்பீடில் ஹீரோயினோட ஃபேஸில் அங்கே தண்ணி தூக்கி ஊற்றிட்டு ரொம்பவே கோவமாயிட்டு இருக்கா. உன் தகுதிக்கு நீ இங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சைட் லாங்குவேஜ்லேயே பேசினதுமே என்ன வந்துட்டு இப்போ அப்படி ஊமை மாதிரி பேசிகிட்டு இருக்க, ஓ உனக்கு வந்துட்டு பேச முடியாதா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. நீ இப்போ பண்ணதுக்கு உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி கிளாஸை வந்துட்டு ஃபேஸில் வந்து நாங்கள் டச் பண்ணி வைக்க அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் ரொம்பவே பயந்த ஸ்வான்னு தெரிஞ்சுக்கிட்டு வேணுக்குனே அவளை போட்டு அடிச்சு அங்கே வந்துட்டு அவள் டார்ச்சர் பண்ணுறா. பிறகு அங்கே வந்துட்டு இழுத்துட்டு போயிட்டு என்னை இவள் அடித்து ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டா, என் ஃபேஸையுமே வந்து டேமேஜ் ஆக ட்ரை பண்ணான்னு சொன்னதும் அவன் ஏன் அப்படி பண்ண போகிறான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏன்னா நான் அவளை விட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கேன்ல அதனால தான் சொன்னதும் யார் சொன்னது நீ அவளோட பியூட்டி
பியூட்டிஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு நீயா வந்து கற்பனை கண்டுட்ருக்கியா? உன்னை விட அவள் தான் பார்க்க அழகாக இருக்கா. நீ இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலை பண்ணிக்கிட்டு இங்கே வந்தேன்னு வச்சுக்கோமே, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டி அங்கேருந்து விரட்டி விட்டுறான். அங்கே அவளுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. பிறகு வெளியே வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட ரொம்பவே கோவப்பட்டுட்ருக்கா. என்ன வேலை நீ பண்ண? உன்னால் வந்துட்டு நான் அசிங்கப்படுறதான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயினை பிடிச்சி அவள் தள்ளி விட்டதுமே அவள் தலையில் அடிபட்டுருது. இப்போ இதுக்கப்புறம் பாரு உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு, நான் வந்துட்டு உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்கும்போது அங்கே அசிஸ்டன்ட் வந்து நான் வந்து அவங்களோட தரப்பில் சாரி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் நீங்கள் மன்னிச்சிடுங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அங்கே அவர்கிட்ட என்ன அவள் வந்து அவரை லவ் பண்ணிட்டு இருக்காளான்னு சொன்னதும் அவங்க என்னமோ லைக் பண்ணிட்டு இருக்க தான் செய்கிறாங்க. பட் இப்போ வரைக்குமே அவர் வந்துட்டு அதை எதையுமே ஏற்றுக்கல அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அவனை அங்கே மீட் பண்ணுறதுக்காக போகிறா. மரியாதை நீ வெளியே போன்னு சொல்லிட்டு இருக்கான். பட் அங்கே தலையில் அடிபட்டுருக்கதை பார்த்துட்டு இது எல்லாமே அவளாக தான் நடந்துச்சான்னு சொன்னதும் அவள் வந்துட்டு உங்களை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்காளாமேன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே ஆமாம் அதுக்கு நான் என்ன பண்ணேன்னு சொன்னதும் நீங்களுமே பதிலுக்கு அப்படின்ற சொன்னதும் நீ வந்துட்டு இப்போ அவள் வந்து அடிச்சிருக்காளே உனக்கு கொஞ்சமாச்சும் ரோசம் இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு அதெல்லாம் வலிக்கலன்னு சொன்னதுமே வேமா பிடிச்ச அவன் வாயை பிடிச்சி அமுக்கிட்டு இருக்கான். இப்போ வலிக்குதான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு கையை பிடிச்சி அவள் கடிச்சு வைக்க ஆரம்பிச்சுடா. அவன் மேலே இருக்க கோவத்தில் இவன்கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. இவன் மேலே எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வந்துட்டு இருக்கு. இவன் கையவே கடிச்சு வந்து கறியவே எடுத்துடணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நீ இப்போ வந்துட்டு யார் மேலே இருக்க கோவத்தை இப்படி காமிச்சிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நீ இப்படிலாம் எதுவும் என்கிட்ட வந்து பண்ணி ஒரு பிரயோஜனமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. நம்ம ஹீரோயினுமே வேமா அங்கே இருந்து போயிடுறான். பிறகு அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோயின்ட்ட இப்படி உங்கள் ஃபேமிலி வந்துட்டு உங்களை மீட் பண்ண வர்றாங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. நீங்கள் போய் வெயிட் பண்ணுங்கள் அவங்க வந்ததுமே பேசிக்கலாம்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிருக்கா. வந்தால் என்ன ஆகும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஒரு ஃபோனுமே கொடுக்குறாரு. எதனால நீங்கள் என்கிட்ட டெக்ஸ்ட் பண்ணி பேசுங்கன்னு சொல்லிட்டு பிறகு நம்ம ஹீரோ வந்ததுமே இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறது உனக்கு எப்படி நான் ரீபே பண்ணுறதுன்னு சொல்லும்போது ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொல்லும்போது ஒரு டேபிளை தூக்கி அவள் காமிக்கிறான். நான் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு தெரியும்ல, நான் வந்துட்டு கண்டிப்பாக உன்கிட்ட வாங்கின காசு எல்லாத்தையுமே ரிட்டர்ன் கொடுத்துருவேன்னு சொன்னதும் அப்படியா நீ வேலை செஞ்சு கொடுத்துருவேன்னு சொல்கிறியா? உன் பிரதர் எவ்வளோ வாங்கிட்டு ஓடுனான் தெரியுமா, 50 lakh அப்படின்ற சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. ஐயோ கடவுளே அவ்வளோ காசுக்கா, இங்கே வந்துட்டு சாகிற வரைக்கும் நான் வேலை செஞ்சாலுமே அந்த காசை என்னால் பே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்பாவே நீ இதெல்லாம் ஒன்றும் பண்ணணும்னே அவசியம் கிடையாது, நீ பேசாமல் வந்துட்டு நான் உன்னோட ஃபேமிலியில் ஒப்படைச்சதுமே நீ வந்து இங்கேருந்து போய்க்கலான்னு சொன்னதும் ஹீரோயின் இல்லை நான் கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு எந்த விதத்தினாலுமே ரீபே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்ற விஷயத்த அங்கே சொல்லிட்டு இருக்கா. இப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அவன் கையை பிடிச்சுமே அங்கே வந்துட்டு பேசினதும் ஒன்றும் தேவை கிடையாது, நீ போய் வந்து வெயிட் பண்ண அப்படின்றத அனுப்பி விழான். பட் ஹீரோயின் அவனுக்கு அங்கே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உனக்கு எனக்கு நடுவில் எதுவுமே ஒத்து வராது, என்ன மாதிரி ஒரு நடக்க முடியாத ஒரு பர்சன் கூட போய் உன்னோட லைஃப் என்ன வந்துட்டு இருக்கு சொல்லு, நீ நல்லபடியாக வந்துட்டு வேற ஒரு பையனை டிசர்வ் பண்ணுற அப்படின்றதாவே சொல்லிட்டு இருக்கான். பிறகு பார்த்தா அங்கே அந்த வந்துடுறாங்க. வந்ததுமே அங்கே அவனை ரொம்ப அங்கே டார்ச்சர் பண்ணிட்டு பழைய விஷயங்களெல்லாம் சொல்லிட்டு ரொம்பவே தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டேசியுமே தான் அங்கே வந்திருக்கா. அவன் ரொம்ப அங்கே வந்து ஒரு மாதிரி நர்வஸ் ஆகி பயந்து போயிருக்கான். நம்ம ஹீரோயின் வேகமாக பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீங்கள் ஒழுங்காக இவன்ட்டு வந்து தள்ளியே இருந்துக்கோங்க, என்ன அர்த்தத்தில் இப்படிலாம் அவனை வந்து பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் நீ என்ன தைரியம் தான் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருப்பா, அவங்க யாரும் தெரியும்ல, அவங்ககிட்டே நீ இந்த மாதிரி பண்ணுறியான்னு சொன்னதும் ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் கோவத்தில் அங்கே வந்துட்டு ஒவ்வொரு வார்த்தைகள் அங்கே பேசுறதுக்கு அங்கே ட்ரை பண்ணதுமே உன்னால தான் பேசவே முடியாது, அப்புறம் என்ன வந்துட்டு நடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது அப்போ அங்கே அந்த பார்த்தா என்ன தைரியம் தான் நீ வந்துட்டு இங்கே எங்ககிட்ட வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருப்போம், உனக்கு அவ்வளோ தைரியமானு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு அங்கே அடித்து அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவப்பட்டதுமே நம்ம ஹீரோ மரியாதையை நீங்கள் அவ்வளோ விடுறீங்களா இல்லையான்னு சொன்னதும் ஹீரோயின் கோவமாடிட்டு அங்கே பிடிச்சி தள்ளும் போது அந்த லேடி பார்த்தா அங்கே மயக்கம் போட்டு விழுந்ததுமே அந்த டேசி அவ்வளோதான் டென்ஷன் போயிடுறா. என்ன தைரியம் தான் இந்த வீட்டோட மருமகளவே இந்த மாதிரி நீ பண்ணியிருப்ப, நீ பண்ணதுக்கு கண்டிப்பாக உன்னை பனிஷ் பண்ண விட மாட்டேன்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு அவன் மரியாதையை நீ ரூம்பை விட்டு வெளியே போறியா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே கத்தும்போது அப்போ அங்கே அந்த டேசி நீ இப்போ பண்ணதுக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு வேமா அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்போ அங்கே ஹீரோ கேட்குறான் உனக்கு என்ன பயமா இல்லையா அப்படின்றத சொன்னதும் யாரை கேட்டது, உயிரே ஆடிட்டு இருந்துச்சு, பட் உன்னை பாதுகாக்கணுமே, தைரியத்தை வர வச்சுட்டு நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ அவங்க கையை வந்து டைட்டாக பிடிச்சிக்கிறான். இப்போ நீ என்ன பண்ணுவ வந்து அவங்க போலீஸ் எல்லாம் வந்துட்டு
வந்துட்டு கூட்டிகிட்டு வந்து அரெஸ்ட் பண்ண வச்சுட்டா என்ன பண்ணுவ அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம வந்து காம்பன்சேஷன் பண்ணிடலாம், பேசாமல் வந்துட்டு போலீஸ் கேட்டாங்கன்னா ஹாஸ்பிட்டல் பில்லை பே பண்ணிடலாம் அப்படின்ற சொல்லதும், என்னது ஹாஸ்பிட்டல் பில்லை பே பண்ணவா, 1 மில்லியன் ஆகும், அந்த லேடி இந்த ஊரில் எது ஹையஸ்டான ஹாஸ்பிட்டலோ அங்கே தான் போய் அட்மிட் ஆகுவாங்க, யார் நீயா கொடுப்ப அப்படின்ற சொல்லி கேட்டதும், ஐயோ என்கிட்ட இந்த காசு இருக்குது நீ தான் கொடுக்கணும், அதையுமே சேர்த்து உனக்கு நான் ரீபே பண்ணிடுறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பட்லர் வந்துடுறாங்க, இப்படி டேசி வந்திருக்காங்க அப்படி ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லதும் பயந்து போயிட்டு, ப்ளீஸ்ப்பா எனக்கு நீ ஹெல்ப் பண்ணு, என்னை கை விட்றாத, கண்டிப்பாக நான் வந்துட்டு உனக்கு எல்லா விதத்துலேயும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறான். பட் வந்துட்டு ஹீரோக்கு அங்கே வந்து அவளை அந்த மாதிரி டீஸ் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது, வேணுக்குனே தான் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க, நான் வந்துட்டு எழுதி காமிக்கிறேன் நீ அதவே அங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கு இவ்வளோ டீஸ் பண்ணுறதை நினச்சி. நம்ம ஹீரோயின் அங்கே போனதுமே அந்த டேசிக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஹீரோயின் எழுதி காமிக்க போனதும் வேகமாக பிடிச்சவங்க தள்ளி விட்டுறா, நீ வந்துட்டு ஏன்ட்டு எழுதி காமி அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் காம்பன்சேஷன் பண்ணுறது அதெல்லாம் எழுதி காமிச்சிட்டு இருக்கா கையிலேயும். அப்போ அங்கே அவன் அந்த விஷயங்களே சொல்லிட்டு இருக்கான். ஆனால் உல்ட்டாவா நீ இந்த மாதிரிலாம் வந்துட்டு இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன்னா உனக்குமே பனிஷ்மெண்ட் கொடுப்போம் அப்படின்ற செட்லாம் பேசினதுமே ஹீரோயின் அடப்பாவி நான் எதுவுமே எழுதலையடா அந்த மாதிரி ஏன்டா அப்படி பேசிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அவன் ஜாடை காமிச்சிட்டு பேசாமன்னு சொல்கிறான். ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும், பட் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீ தான் வந்துட்டு இவ்வளோ போட்டு அடிச்சிருக்க, அப்போ ஓ மேலே நாங்கள் கேஸ் கொடுத்தா ஓ நிலைமை என்னாகும் தெரியல அப்படின்ற சைட்டு அங்கே வந்துட்டு அவ்வளோ மிரட்டுற மாதிரி பேசினதுமே அவள் ரொம்பவே டென்ஷனாகி போயிடுறா. நம்ம ஹீரோயினை ரொம்ப தைரியமான பொண்ணுன்ற மாதிரி அங்கே காமிக்கணுன்றதுக்காக இந்த மாதிரிலாம் அவன் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே அவள் ரொம்பவே கோவமாகி போயிட்டு அவங்க வந்துட்டு என்னதான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிற சொன்னாங்க, ஒழுங்காக இவ்வளோ டைவர்ஸ் பண்ணிட்டு நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொன்னதும் அந்த லேடி சொன்னாங்கன்றதுக்காக நான் உன்னை போய் மேரேஜ் பண்ணிக்க முடியுமா, அந்த லேடி இப்போ வரைக்கும் என்கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் எதையுமே சொன்னது கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். என்ன விஷயம்னா அந்த லேடி உண்மையான அம்மா கிடையாது, ஸ்டெப் மதர் தான், அதனால தான் இவ்வளோ ஒரு வெறுப்பு. அப்போ அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே மேலேருந்து அங்கே தாத்தாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கு. அப்போ அங்கே பட்லர் சொல்கிறாரு, மேடம் வந்த பிறகு அவர் உண்மையிலே ரொம்பவே நல்லா மாறிட்டாரு, இதை தானே நம்ம எதிர்பார்த்தோம்னு சொன்னதும் அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. இந்த டேசி நீ கண்டிப்பாக வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னதும் அந்த மூவே என்கிட்ட வந்து சொன்னாலுமே நான் ஒன்றும் வந்து மேரேஜ் பண்ண மாட்டேன், நீ வந்துட்டு தேவையில்லாத வேலை பண்ணாதன்னு சொல்லும்போது நான் ஃபஸ்ட்டு கொடுத்த அந்த எம்ப்ளமை நீ ஓப்பன் பண்ணி பாருன்னு சொன்னால் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ஆக்சிடென்ட் ஆன ஃபோட்டோஸ் தான். அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப நர்வஸ் ஆனதுமே அங்கே ரொம்பவே ஹீரோயின் கோவப்பட ஆரம்பிச்சிடுறா. வேணுக்குனே வந்துட்டு எமோஷனல் ஆக்கணும்னே பண்ணிட்டு இருக்கா போல. நீ தான் சொன்னாலுமே நம்ம ஹீரோ கொடுக்க மாட்டான், நீ இங்கேருந்து கிளம்பி போன்னு சொன்னதும் நான் ஏன் போகிறேன் நீ குடுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கோவப்பட்டு அதை பிடிங்கி அதை கிழிச்சு எறிஞ்சிடுறா. நீ வந்துட்டு இதை பார்த்தே வந்துட்டு பயந்துட்டு இருப்பையா, நீ வந்துட்டு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா கடவுள் வந்துட்டு உனக்கு அந்த கொடுத்த வாய்ப்பை நல்லபடியாக ஆக்கிக்கிறணும், செத்து போனவங்களை நினச்சி நீ ஃபீல் பண்ணிட்டு இருப்பியா அப்படின்ற செட் அவள் ரொம்ப கோவப்படுறா. அவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது, நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்கான். கடவுள் கொடுத்த வாய்ப்பை வந்துட்டு ஏற்றுக்கோ, அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அதுக்குமே ரீசன் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ வந்துட்டு ஒரு வாய் பேச முடியாதவ, நீ எப்படி வந்துட்டு இந்த வீட்டோட மருமகள் ஆகலான்னு சொல்லிட்டு நீ ஐடியா பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாயிட்டு கோவமாயிட்டு அங்கேருந்து போகிறா. தாத்தாக்குமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது, வேணுக்குனே தான் பண்ணிட்டு இருக்கான் ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக. பிறகு அங்கே தாத்தா அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட போய் மீட் பண்ணிட்டு உன் பிரதர் உன்னை ஏமாத்திட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியுமா அப்படின்றத சொல்கிறாரு. பிறகு தாத்தா அங்கே அவன்கிட்ட வந்து ரொம்ப கோப்பட ஆரம்பிச்சிடுறாரு. உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சோன்னா அந்த பொண்ணை வச்சு வாழ்றது கூட உனக்கு துப்பு இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே எனக்கு அவள் தேவை கிடையாது, அவள் இங்கேருந்து போட்டோன்னு சொன்னதும் அவன் மட்டும் ஏன் போகணும், நீமே தான் சேர்ந்து போக போகிற, இதுக்கப்புறம் உனக்கு வந்து நாங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியே எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு 2 பேரையுமே பார்க்கலாமே இங்கே தூக்கி போட சொல்லிடுறாரு. அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. நான் எங்கே போவேன்னு சொல்லிட்டு கேட்டதும் எனக்கு என்ன தெரியும், பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போய் பொழைக்கிறதுக்கு வழியே பாருன்னு சொல்லிடுறாங்க. அங்கே வெளியே போய் அங்கே வந்துட்டு 2 பேருமே நின்றுட்டு ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. பட் இது எல்லாமே ஹீரோயினும் தாத்தாவுமே சேர்ந்து பண்ண பிளான் தான், அவனை திருத்தி வழிக்கு கொண்டு வரணுன்றதுக்காக. அப்போ உண்மையிலே வந்துட்டு தாத்தா என்னை வெளியே போக சொல்லிட்டு இருக்கீங்களே, நான் எங்கே போவேன்னு சொன்னதும் எங்கேயாச்சும் போ, இதான் என்னோட முடிவுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் இங்கேவே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தா என்ன பண்ண போகிறோம், கிளம்பலாமான்னு சொன்னதும் எங்கே போகிறது, நம்ம இங்கேவே தான் வெயிட் பண்ணணும், அவர் எப்படினாலும் என்னை விட்டுட்டு இருக்க மாட்டார், 1 hour வெயிட் பண்ணுவோம், அவர் கதை ஓப்பன் பண்ணிடுவார் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பட் அங்கே ஓப்பன் பண்ணுறதுக்கு வழியை காணோம். பிறகு அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி அங்கே வந்து ரூம் எல்லாமே புக் பண்ண சொன்னதும்
பாஸ் உங்களோட கார்டு எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டாங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப்மே பண்ண முடியாது, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. ரொம்பவே கோவமாயிட்டு ஃபோனை தூக்கி அவன் எரிய போகிறப்ப ஹீரோயின் என்ன முட்டாள் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்க, ஆல்ரெடி காசு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், இப்போ ஃபோன்மே போச்சுன்னா எதை வச்சு வந்துட்டு நம்ம வாங்க முடியும், நீ புரிஞ்சுக்கோ, கொஞ்சமாச்சும் புத்தியோட இரு அப்படின்றத சொன்னதும் அவன் வந்துட்டு சரி ஓகே இவ சொல்கிறது உண்மை தானே, ஃபோன் போச்சுன்னா இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சரி இப்போ ஃபோன் போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவனுமே சரின்னு சொல்லிட்டு இருக்கான். நைட் வரைக்குமே அங்கே வெயிட் பண்ணி பார்க்குறாங்க திறப்பாங்கன்னு, பட் திறக்க வழியை காணோம். நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் என்னால் இருக்க முடியாது, நான் வந்துட்டு கிளம்புறேன்ப்பான்னு சொன்னதும் எங்கே போயிட்டுருக்க என்ன விட்டுட்டுன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே உன்னை விட்டுட்டு நான் எங்கே போக போகிறேன், நான் வந்துட்டு உன்னை கூட்டிகிட்டு தான் போவேன், ஒன்றும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றா. அது ஒரு சின்ன வீடாக தான் இருக்குது. அங்கே வந்துட்டு நான் வந்து இப்போ எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு இருக்கும்போது ஜீ வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட கால் பண்ணிவிட்டு உனக்கு என்ன இந்த வீடு பிடிச்சிருக்கா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறான். பட் ஹீரோயினால் ரிப்ளை பண்ண முடியாதுன்றது அப்புறம் தான் அவனுக்கு ஞாபகம் வருது. சரி ஓகே நீ கவலைப்படாத, உனக்கு ஏதாச்சும் தேவைகள் இருந்தால் நீ எனக்கு மெசேஜ் பண்ணு, நான் உடனே ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்துடுறேன், இந்த வீட்டில் இப்போதைக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோ. அப்புறம் இன்னொரு விஷயம், கூடிய சீக்கிரம் வந்துட்டு குழந்தை வந்து பெற்றுக்கிறது மறந்து போயிடாத, குடும்பத்தை வந்து அடுத்த முறைக்கு கொண்டு போகணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அந்த சைட்லேருந்து நம்ம ஹீரோ வந்துட்டு என்னப்பா ரொம்பவே வந்துட்டு டிஸ்கஸிங்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்க மாதிரி இருக்குது, ரொம்பவே வந்துட்டு உன் குடும்பத்தை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறத பற்றி யோசனை பண்ணிட்டு இருக்கியோன்னு சொல்லிட்டு வேகமாக பிடிச்சி எங்கள் பக்கத்தில் எடுத்துட்டு இருக்கான். அதுக்கு ஏதாச்சும் நீ ட்ரை பண்ண வேணாமான்னு சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்ற சைட்டு அங்கே கேட்கும்போது ஹீரோக்கு அதை பார்த்துட்டு அங்கே சிரிப்பு வர ஆரம்பிச்சிருது. ஹீரோ என்ன ஃபேஸை பிடிச்சிட்டு உண்மையிலே பார்க்க நீ எப்படி இருக்க தெரியுமா, ஆனால் உன்னோட செய்கையெல்லாம் அந்த லெவலுக்கு இருக்குது, நீ என்னை வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துக்குருவேன்னு நினைக்கிறியான்னு சொன்னதும் ஏன் பார்க்க முடியாமல் ஏன் போக போகுதுன்னு சொல்லும்போது சரி ஓகே நீ ஃபஸ்ட்டு என்னை குளிக்க வைக்க கூட்டிகிட்டு போகுன்னு சொன்னதுமே உள்ளே அங்கே வண்டியை கூட அவளால் தள்ள முடியல, ஆள் குட்டியாக இருக்கா, அவன் நல்லா ஹைட்டான பையன், சேருமே உள்ளே போக மாட்டுது, கஷ்டப்பட்டு எப்படியோ வந்துட்டு பிடிச்சி அங்கே உள்ளே தள்ளிடுறான். இப்போ அங்கே வந்துட்டு சரி நீ போய் குளிச்சுக்கோன்னு சொன்னதும் என்ன பேசாமல் போயிட்டுருக்க, இதுக்கப்புறம் வேலையெல்லாம் யார் பார்ப்பாங்கன்னு சொன்னதும் நான் என்ன பண்ணேன்னு சொன்னதும் அங்கே வந்துட்டு அவன் செய்கையில் வந்துட்டு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பேசுகிறான். ஸோ வந்துட்டு இவளுமே கஷ்டப்பட்டு தூக்குனா அடப்பா என்னடா ஈஃபில் டவர் மாதிரி இருக்க, ஓ முன்னாடி வந்து நான் குட்டியாக இருக்கனேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்படியே கீழே விழுகிற மாதிரி போய் அங்கே வந்துட்டு எப்படியோ வந்துட்டு உட்கார வச்சு அவனுக்கு அடிபட்டு போயிடுது. ரொம்பவே கோவமாகி போயிடுறான். நீ என்னை இப்போ கொலை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்பட்டதுமே ஐயோ நான் எங்கப்பா அதெல்லாம் நினச்சேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு குளிக்க வைக்க ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே டை எடுத்து கண்ட கட்டிட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கா. என்ன வேலை பண்ணி தொலைகிறா, எனக்கு கொன்றாது அப்படின்றா சொன்னதும் நான் ஹெல்ப் தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு போய் ஜஸ்ட்டை தொட்டதுமே அவனுக்கு இங்கே ரொம்பவே ஆக்வர்ட் ஆகிடுது. என்ன இந்த சான்ஸை யூஸ் பண்ணிட்டு திரும்ப திரும்ப டச் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்கான். அங்கே வந்துட்டு குளிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு பச்சை தண்ணியை நல்லா ஜில்லுன்னு போட்டு விடவுமே தலையில் அவ்வளோதான் டென்ஷனாகி போயிடுறான். மரியாதையாக ரூமை விட்டு போயிடு, இல்லைன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டதுமே விழுந்தடிச்சு வேமா அங்கேருந்து போயிடுறான். போயிட்டாங்க. அவள் அதவே நினச்சி அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு எப்படா இவனை சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பக்கம் கவலையாக வேறு இருக்குது. நெக்ஸ்ட் மார்னிங் தூங்கி எந்திரிக்கும் போது ஹீரோவோட ஃபேஸில் அங்கே கைப்பற்றுது. அப்போ அங்கே அவள் சாரி சொல்லிட்டு இருக்கா. சரி நான் இப்படியே இருந்தால் ஒன்றும் வேலைக்காகாது, நான் வெளியே வேலைக்கு போகிறேன், நீ வீட்டில் இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கோன்னு சொன்னதும் என்னது வேலைக்கு போகிறியா, உனக்கு எவே வேலை கொடுப்பான்னு சொல்லிட்டு அவன் கிண்டல் பண்ணதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப கஷ்டமாயிருது. நான் சொன்னதுக்கு அந்த மீனிங் கிடையாது, நீ போய் என்ன வேலை பார்ப்பேன்னு சொன்னதும் ஏன் நான் போய் வேலை பார்க்க முடியாதா, இப்போ வந்து நடக்க முடியாத நீ ஏன் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு எல்லாம் பண்ணுறப்ப என்னால் ஏன் பண்ண முடியாதுன்னு சொன்னதும் அது இதுவும் ஒன்றான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு கோவப்படுறான். உனக்கு இப்போ புரியுதா அப்போ பேச முடியாமல் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு, ஸோ நீங்கள் பார்த்துக்கோ அப்படின்ற சொல்லிட்டு அவள் பேசினதுக்கு சாரி சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. வெளியே போய் அவள் வேலை ஏதாச்சும் தேடலான்னு பார்த்தா அந்த சைடில் அவங்க பிரதரோட சவுண்டு கேட்டதுமே போய் அவனை பிடிச்சிடுறா. நான் வந்துட்டு உன்னை நம்பி வேலைக்கு வந்தா என்னை வித்துட்டு காசை வாங்கிட்டு ஓடுறியாடான்னு சொன்னதும் அவன் திரும்ப அவளை முட்டாளாக்காங்க ட்ரை பண்ணதுமே என்கிட்ட உண்மையிலே காசே இல்லை, உண்மையை தான் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே பொய்யா சொன்னதும் ஹீரோயின் சண்டை போட்டுச்சுக்கா. இடியிட்ட என்னை மாற்றணும்னு நினைக்காதுன்னு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா கையில் அடிபட்டு போய் அவங்க ஹஸ்பண்டை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிச்சுக்கா. யார் உன்னை புள்ளி பண்ணதுன்னு சொன்னதோ அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு அவனை போய் இங்கே ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிச்சுக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு கஷ்டமாயிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்படி என் பிரதரை மீட் பண்ணேன் அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அப்படின்னா அவன் தான் உன்னை அடித்தானான்னு சொன்னதும் அவன் அடிக்கலாம் இல்லை பிடிச்சி தாள்னா நான் கீழே விழுந்ததில் அடிபட்டு போயிடுச்சு அப்படின்ற சொன்னதும் நீ எதுக்காக அவன்ட்டு போய்
இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, நான் அப்புறம் என்ன பண்ணுறது, அந்த காசுன்னா கொஞ்சமா 50 லேக் அதை போய் நம்ம எப்படி விட முடியும்னு சொல்லிட்டு கேட்டதும், அதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டுட்டு இருக்காத, நீ என்னோட ஒய்ஃப், உன்னை பார்த்துக்கிறது என்னோட கடமை அப்படின்றத சொல்கிறான். ஸோ வந்துட்டு ஹீரோயினுக்குமே அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே நல்லா இருக்குது. நீ வந்து ஃபஸ்ட்டு உட்காருன்னு சொன்னதுமே அவள் பார்த்தா மடியில் போய் உட்காந்துக்கிட்டதுமே, என்ன வேலை பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், நீ தானே உட்கார சொன்னேன்னு அவள் சொல்கிறா. நான் வந்துட்டு சேர் எடுத்து போட்டு பக்கத்தில் உட்காருன்னு சொன்னேன், நீ என்னன்னா மடியில் உட்காரன்னு சொன்னதும் சேரை தூக்கி போட்டு வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டதுமே கையை காமின்னு சொல்லிட்டு அங்கே வந்து மெடிசன் போட்டு வச்சிருக்கான். பட் ஹீரோயின் அவனவே பார்த்து அப்படியே சிரிச்சுட்டே இருக்கவுமே அவனுக்குமே புரியுது இவன் என்ன நினைக்கிறான்னு சொல்லிட்டு. இவ பார்த்தா உள்டாவ மைண்டில் என்னென்னமோ ஓடிட்டுருக்கு. அங்கே வந்துட்டு அவள் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கிண்டல் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு பேசினதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஷை ஆகிடுது. ரொம்பவே வந்துட்டு லவ்வாக இருந்துச்சுன்னா நம்ம பெட்ரூம் போவோமா அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்டதும் அவன் வெக்கப்பட்டுட்டு அங்கே கண்ணெல்லாமே மூடிக்கிட்டதுமே, நீ இப்போ ஃபேஸை கை வச்சு மறைச்சிக்கிட்டேன்னா என்னால் உன்னை பார்க்க முடியாதான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு கிண்டல் பண்ணுறான். அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு இன்னுமே ரொம்ப வந்துட்டு சிரிப்பு வந்துட்டுருக்கு. இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையிலுமே போய் நீ மாட்டிக்காத, உன்னை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் அங்கே ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பாசமாக பேசுகிற விஷயங்கள்லாம் கேட்டுட்டு அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கு. ஏன்னா லைஃப்பில் இப்போ வரைக்கும் யாருமே இப்படிலாம் பாசமாக பேசுனதே அவளுக்கு கிடையாது. ரொம்ப ஹாப்பியாகிடுறா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே வேலைக்காக கிளம்பி போயிட்டுருக்கா. ஆனால் இந்த சைடில் நம்ம ஹீரோவை பார்த்தா அவங்க பிரதரை வச்சு அங்கே கார்ட்ஸை வச்சு அடி வெளுத்துட்ருக்கான். நீ என்ன தைரியம் தான் என்னோட ஒய்ஃப்க்கு நேற்று இந்த மாதிரி பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு அப்போ அவன் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, நான் அந்த 50 லேக்கை கொடுத்துறேன்னு சொன்னதும் எனக்கு காசே தேவை கிடையாது, ஆனால் நீ என்னோட ஒய்ஃப் மேலே கையை வைப்பேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டுட்டு அவனை பனிஷ் பண்ண அங்கே போயிட்டுருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே ஒர்க் பண்ணியிருக்க போயிருக்கா. ஒரு பர்சன் வந்துட்டு அங்கே மிஸ்பிஹேவ் பண்ணுறான். அதெல்லாமே பார்த்துட்டு இவன் டென்ஷன் ஆகிட்டு அங்கே போக பார்த்ததும் அங்கே அசிஸ்டன்ட் ஸ்டாப் பண்ணிவிட்டு, மேடம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் தான், அவங்க வந்துட்டு யாரை வேணாலும் ஸ்டாப் பண்ணி வந்துட்டு என்ன வேலை வேணாலும் பண்ணிடுவாங்க, பட் வந்துட்டு ஃபிசிக்கலாக அவங்களால எது வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது பாஸ் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே கஷ்டமாகி போயிட்டு அவங்க பிரதரை பார்த்து, அந்த 50 லட்சம் காசு எனக்கு நாளைக்கே வேணும், கொண்டு வந்து கொடுக்கலன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், இவனை ஒரு வழி பண்ணி விடுங்க அப்படின்றத சொல்லிடுறான். ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு வந்ததுமே இவனை பார்த்தா அங்கே வந்துட்டு கையகி அப்படி ஆட்டிகிட்டே இருக்கவுமே இங்கே வா பக்கத்தில் அப்படின்ற வேற கூப்பிடுறான். என்னடா டான்ஸ் எதுவும் கற்றுக்கிறாரான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டேக்கா. வேகமாக பிடிச்சி அங்கே பக்கத்தில் இழுத்ததுமே நம்ம ஹீரோயின் கையில் எழுதி காமிக்க போகிறா. நீ இப்படிலாம் வந்துட்டு எது இதுக்கப்புறம் எழுதி என்கிட்ட காமிக்க வேணாம், நீ வந்து உன்னோட லாங்குவேஜ்லேயே என்கிட்ட பேசு, நானுமே அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன், இனிமேல் அப்படியே பேசலான்னு சொல்லதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே சந்தோஷமாக இருது. அங்கே நம்ம ஹீரோயின் அதை எப்படி உனக்கு வந்துட்டு புரியும்னு சொன்னதும் புரியும், கொஞ்சம் கொஞ்சமாக புரியும், நீ ரொம்ப ஸ்பீடாக மட்டும் என்கிட்ட பேசாத, எனக்கு அது சுத்தமாக புரியாது அப்படின்றத சொல்கிறான். அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கு. இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு புரிஞ்சுக்கிறானேன்னு. நாளையிலேருந்து நீ வேலைக்கெலாம் போக வேணாம், உன் பிரதர் வந்துட்டு 50 லேக் காசை கொடுக்குறதுக்கு வந்துடுவான் அப்படின்றத சொன்னதும் அதை அப்படி அவன் ஒத்துக்கிட்டான். நேற்று கேட்டதுக்கு முடியாதுன்னு சொன்னானேன்னு சொன்னதும் அவன் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டான், திருந்திட்டான், வேற ஒன்றும் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போங்க நம்ம ஹீரோயின் சரி நீ வந்துட்டு எதுக்காக எனக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சுக்கா அப்படின்றத சொல்லி கேட்டதுமே நான் வந்துட்டு உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் இல்லை அதுக்காக தான் சொன்னதும் அதே ரீசன் தான், பட் நீ இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, நீ என்னை லைக் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லி கேட்டதுமே ஹீரோயின் ரொம்ப நர்வஸ் ஆகிடுறா. அப்போ கரெக்டாக பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினோட பிரதர் காசை தூக்கிட்டு வந்துடுறான். அதை பார்த்துட்டு அவள் ஷாக்காகி போயிடுறா. இதில் 50 லேக் இருக்குன்னு சொன்னதும் அதில் ₹1 காசு குறைஞ்சா கூட நாளைக்கு செம்மடி உனக்கு விழுவுன்னு சொன்னதும் இப்போ ஹீரோயின்மே செக் பண்ணி பார்த்துட்டு இல்லை எல்லா காசுமே இருக்குன்னு சொல்லிடா. அப்போ அவங்க பிரதர்கிட்ட நேற்று நான் கேட்டப்போ கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் அடித்து கீழே தள்ளி விட்டா, ஆனால் இப்போ மட்டும் எப்படி கொண்டு வந்தேன்னு சொல்லுதும் இருக்க சிஸ்டர், நான் போய் உன்னை வந்து அப்படிலாம் பண்ணுவேண்ணா, நீ வந்துட்டு என்னோட சிஸ்டர், உன்னை போய் நான் அடிப்பேனா அப்படின்றத அவன் சொல்கிறான். ஏதோ தெரியாமல் வந்துட்டு நடந்துருச்சு, அதெல்லாம் பெருசு பண்ணாதான்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இந்த சைடில் வர்றதை பார்த்துட்டு அவன் அரண்டு போயிட்டு நான் இப்போ வரேன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயினை வேமா அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு, நான் கேட்டதுக்கு நீ எனக்கு பதிலே சொல்லலையேன்னு சொன்னதும் நான் கேட்டதுக்கும் தான் நீங்கள் பதில் சொல்லலை அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கப்புறம் இந்த காசை பற்றி எங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த காசை கொண்டு போய் பேசாமல் நம்ம தாத்தாட்ட கொடுத்துடணும்னு சொன்னதும் எதுக்காக தாத்தாட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா, நான் கஷ்டப்பட்டு இந்த காசை வாங்கினதே நம்மளோட தேவைகளுக்காக தான், அவர்கிட்ட ஏன் கொடுக்கணும்னு சொன்னதும் அவர்கிட்ட கொடுக்கணும்ப்பா கண்டிப்பாக, ஏன்னா இந்த காசை வந்துட்டு அவரை சீட் பண்ணி வாங்கியிருக்கான் அப்படின்றத சொன்னதும் ஒருவேளை தாத்தாட்ட வந்து கொடுத்துட்டு நீ எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காமல் என்னை விட்டுட்டு போயிடலான்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் யார் சொன்னது உன்னை விட்டுட்டு நான் போக போகிறேன்னு, அப்படிலாம் எதுவும் கிடையாது, இருந்தாலுமே இந்த காசு வந்துட்டு நம்மளுக்கு வேணாம் அப்படின்றத அவ சொல்கிறா. பிறகு அங்கே நம்ம தாத்தா அவனை மீட் பண்ண வந்ததுமே
அங்கே ரொம்பவே வந்துட்டு அவன் கோவமாயிட்டு எதுக்காக நீங்கள் இப்போ என்னை பார்க்க வந்துட்டு இருக்கீங்க அப்படின்றத சொன்னதும் நான் ஏன் உன்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணுமான்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஆமாம் நீங்கள் தானே வேணான்னு சொல்லிட்டு என்ன விரட்டி விட்டீங்க, அப்புறம் ஏன் இங்கே வந்தீங்கன்னு சொன்னதும் முட்டாளா நீ, உண்மையிலேயே உன்னோட ஒய்ஃப் வந்துட்டு கரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்கா, படித்த முட்டாள் நீ, உன்னையும் அவளே சேர்த்து வைக்கிறதுக்காக தான் நான் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கேன், அந்த பொண்ணுக்கு இருக்க அறிவு கூட உனக்கு இல்லை பார்த்தையா, இது வந்துட்டு உனக்கு ஃபிசிக்கலாக எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது, மென்டலாக தான் ப்ராப்ளம், இன்னுமே அந்த பழைய விஷயங்களை நினச்சிட்டே நீ நடக்க முடியாமல் வந்துட்டு தவிச்சிட்டு இருக்க, எல்லாத்தையுமே விட்டுட்டு நீயாவே வந்து முயற்சி பண்ணாதான் முடியும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. முடிஞ்ச லெவலுக்கு நீ வந்துட்டு ட்ரை பண்ணு, டாக்டரை போய் மீட் பண்ணி வந்துட்டு உன் மனநிலையை சரி பண்ணி எந்திரிச்சு நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணு, உன் ஒய்ஃபையுமே புரிஞ்சுக்கோ, புத்தி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அவர் திட்டி விட்டு போகிறாரு. அவர் போகும்போது நம்ம ஹீரோட்ட நீ எவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தால் அதை நினச்சி பாரு, திரும்பவுமே நீ அந்த மாதிரி ஆகணும், அதுக்கு நீ முயற்சி பண்ணாதான் முடியும், கண்டிப்பாக நீ முயற்சி பண்ணணும்னு சொல்லிட்டு போகிறாரு. பிறகு நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவள் ஒர்க்குக்காக போயிருக்கா, அவளால் பாவம் முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அப்போ அங்கே லிலின்னு சொல்லிட்டு ஒரு லேடியை காமிக்கிறாங்க. அந்த லேடி கிளைண்ட்டு எல்லாம் பேசிட்டு வரும்போது அவங்களுக்கு காலேஜ் கேர்ள்ஸ் தான் வேணும்னு சொன்னதுமே அந்த சைடில் அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அந்த லேடிக்கு ஒரு ஐடியா தோணுது. ரொம்பவே சந்தோஷமாயிட்டு நான் வந்துட்டு உனக்கு ஒரு ஜாப் கொடுக்குறேன், நீ இப்போ 1 hour வந்துட்டு என் கூட ஒர்க் பண்ணினா போதும், ஏகப்பட்ட பணம் கிடைக்குன்னு சொன்னதும் ஹீரோயின் பாவம் என்ன விஷயம்னே தெரியாமல் அவள் பாட்டு கூட சேர்ந்து கிளம்பி போயிடுறா. அங்கே வந்துட்டு ஷார்ட்டாக ட்ரெஸ்ஸை கொடுத்து போட்டு வர சொன்னதுமே ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லாமல் எனக்கு இருக்குது, இது வேணான்னு சொல்லிட்டு அவங்க லாங்குவேஜ்லேயே பேசினதுமே அவங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. ஜஸ்ட் 1 hour தான், நீ வந்துட்டு அவங்களுக்கு நல்ல விதமாக சேவ் பண்ணினா போதும், உனக்கு ஏகப்பட்ட காசு கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்குமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பார்த்தா அங்கே ஏகப்பட்ட பர்சன்லாம் இருக்காங்க. அங்கே வேங்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் இருக்கான். ஹீரோயினை பார்த்துட்டு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. பட் வந்துட்டு அந்த லேடி இவ காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், ரொம்ப சின்ன பொண்ணு, இவங்க வந்து குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம், ஸோ அதனால் வந்துட்டு இப்போ வந்துட்டு குடும்பத்தை காப்பாற்ற ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இவன் வந்துட்டு மியூட் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிருது. மியூட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இல்லை எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னு சொல்கிறா. பட் வந்துட்டு புரிய மாட்டுது. நீ வந்துட்டு இங்கே இரு நல்லபடியான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே நம்ம ஹீரோயின் ட்ரிங்க்ஸ் சேவ் பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு போனால் அவன் பார்த்தாங்க தப்பான எண்ணத்தில் தொட்டதும் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நான் வந்துட்டு இங்கே 1 hour டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வந்திருக்கேன், பண்ணிட்டு இங்கே இருந்து காசு வாங்கிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கா. பட் அவனுக்கு அது புரிய மாட்டுது. தப்பான எண்ணத்தில் அங்கே வந்துட்டு டச் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு வம்பு பண்ணிட்டு இருக்கான் ஹீரோயினை. ஹீரோயினுக்கு பாவம் என்ன பண்ணுறதுன்னே புரியலை. அப்போ அங்கே அவள் பார்த்தா கோவப்பட்டு அவனை கன்னத்தில் அடித்ததுமே அவ்வளோதான், அவன் டென்ஷன் ஆகி போயிடுறான். ஹீரோயினை போட்டு அடித்து அங்கே வந்துட்டு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு நீ ஏன்ட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பியான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்டுட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஜீமே வந்துட்டு ரூம்குள்ளே வந்ததுமே அங்கே அந்த ஹீரோயினை பார்த்துட்டு அவன் ஷாக்காகி போயிட்டு ஏன் என்ன பண்ணிட்டு இருக்கா, அவள் என்னோட சிஸ்டர் இன்லா அப்படின்ற சொன்னதும் யார் அந்த உன் பிரதர் நடக்க முடியாமல் கிடக்கானே அவன் வந்து என்ன பண்ணிடுவான்னு சொல்லிட்டு கார்ட்ஸை வச்சு அவனையுமே பிடிக்க சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே வந்து மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். பாவம் உன்னால் கற்றக்கூட முடியாது, நீங்கள் வந்து எப்படி கற்றுவ, உன்னால் முடியாது இல்லை, நான் சவுண்டை கூட கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு அவங்ககிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். பட் கரெக்டாக அப்போ நம்ம ஹீரோ உள்ளே என்ட்ரானதுமே அதை பார்த்துட்டு அவன் அங்கே சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். ஏன்னா நீ வந்த உடனே வந்துட்டு நான் பயந்து போயிடுவேனா, உன்னால் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோக்கு அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே எந்திரிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அந்த பேங்க் ரொம்ப பயமாயிருது. கோவப்பட்டு போட்டு அடிச்சிடுறான். அப்போ கரெக்டாக நம்ம ஜீமே வந்துட்டு அங்கே காப்பாற்றிடுறான் அவங்கள. இப்போ வந்துட்டு இவன் அப்படி உன்னை வந்து அடித்தான், இந்த கையை வச்சு தான் அடித்தான், அவங்க வாயில் வந்து ரத்தம் வந்துருக்குன்னு சொல்லிட்டு அந்த கையை வச்சு அவனை ஒரு வந்து பஞ்சு விட வைக்கிறான். நம்ம ஹீரோயின்ட்ட இந்த மாதிரி தான் உன்னை யாராச்சும் புள்ளி பண்ணாங்கன்னா நீ போட்டு அடி வெளுத்து விட்டுறணும், அதை விட்டுட்டு அவங்கள பார்த்து நீ பயந்துட்டு இருக்கக்கூடாது, உன்னை எப்பயுமே நான் வந்து கேர் பண்ணிட்டு இருக்க முடியுமான்னு சொன்னதும் ஹீரோயினுமே அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ அதை கொடுங்கன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாயிட்டு உன்னால் இப்போ எந்திரிக்க முடியுது பார்த்தியான்னு சொன்னதும் அவனுக்கு திரும்ப அந்த பேனிக் அட்டாக் மாதிரி பழைய விஷயங்கள் ஞாபகம் வந்துட்டு அவன் நடிங்கிட்ட அங்கே கீழே விழுக போயிடுறான். பிறகு அவங்க வீட்டுக்குமே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட இப்படிலாம் போய் வேலை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, நான் தான் உன்ட்ட சொன்னேன் காசை வச்சுட்டு பேசாமல் வீட்டில் இருன்னு சொல்லிட்டு, அப்புறம் ஏன் நீ பண்ணிட்டு இருக்க, அந்த காசு எல்லாமே உனக்கு தான் சொன்னதும் எனக்கு அதெல்லாமே தேவை கிடையாது, நீ தான் எனக்கு வேணும், நான் உனக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க போகிறேன்னு சொன்னதும் ஒன்று நான் வேணுமா இல்லாட்டி நீ வந்துட்டு இங்கே நிம்மதியாக வாழ்க்கையை வாழணுமா, யோசிச்சு முடிவெடு, இல்லை பேசாமல் நீ போயிரு அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ நான் திரும்பவுமே கம்பெனி எல்லாத்தையுமே நல்லபடியாக வந்துட்டு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன், நீ வந்துட்டு உன் லைஃப்பை பார்த்துக்கோ அதான் நல்லதுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் எனக்கு வந்து உன்னை தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் என்கிட்ட விலகி இருக்க தான் உனக்கு நல்லதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, எனக்கு ஒரு பர்சனை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் அவங்ககிட்ட வந்துட்டு எப்படி என்னோட ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு அவள் கேட்டதுமே உன்னால் வந்துட்டு இப்போதைக்கு எதுவும் பேச முடியாதுல்ல, பேசாமல் நீ வந்துட்டு ஃபோன் எடு டைப் பண்ண அவங்ககிட்ட வந்து இந்த விஷயத்தங்களை சொல்லு அப்படின்ற சொன்னதும் ஹீரோயினுமே நான் இப்போவே பண்ணுறேன்
பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே கால் பண்ணுறா. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. ஏன்னா ஹீரோயின் லவ் பண்ணுறான்றது நல்லாவே புரிஞ்சுக்குது. பிறகு 2 பேருமே சேர்ந்து அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின்ட்ட, "நீ என்னை சூஸ் பண்ணதுக்கு நான் உனக்கு ரொம்பவே தேங்க்யூ சொல்கிறேன். நீ என்னோட லைஃப்பில் வந்த பிறகு தான் என்னோட லைஃப் எல்லாமே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக மாறி இருக்குன்னு" அவன் சொல்கிறான். கண்டிப்பாக நான் வந்துட்டு முந்தி மாதிரியே எல்லாத்தையுமே சக்ஸஸ் ஆக்கி காமிப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு அவகிட்ட, "நீ இப்படியே வந்து சும்மா இதுக்கப்புறம் இருந்துட்டு இருக்கக்கூடாது. ஒன்று ஸ்கூலுக்கு போகணுமா இல்லை காலேஜுக்கு போகணுமா நீயே டிசைட் பண்ணிக்கோ. என்ன படிக்கணுமோ அதை படித்து ஃபினிஷ் பண்ணு. அதுக்கப்புறம் நீ ஒர்க்குமே பார்க்கணும். இப்படி வீட்டிலலாம் இருந்துட்டு இருக்க முடியாது. நல்லபடியாக ஒரு லைஃப்பை நீ வந்து தான் பெரிய லெவலுக்கு கொண்டு போகணுன்னு" சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோயின் அவனோட இந்த பேச்செல்லாம் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. லாங்குவேஜ்லேயே பேசுகிறான். அவனுக்குமே அவளோட லாங்குவேஜ் நல்லா புரிய ஆரம்பிச்சிருது. அதை பார்த்துட்டு அங்கே ஹீரோயினுக்கு இன்னுமே ஹாப்பி ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டே அந்த மூட்டை டேசி இப்படி வந்து அவன் காப்பாற்றிருக்கான்ற விஷயத்த சொன்னதும், அவன் நடக்கவே முடியாது, என்னத்தை போய் காப்பாற்ற போகிறான்னு சொல்லிட்டு நம்ப மாட்டா. பட் அங்கே பேங்க் கால் பண்ணி உண்மையிலேயே வந்துட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிச்சு ஒய்ஃபை வந்து காப்பாற்றிட்டான் அப்படின்ட்டு சொன்னதும், அதை கேட்டுட்டு இவளுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிருது. அந்த கிராமத்துக்காரிக்காக இவன் வந்து இந்த லெவலுக்கு பண்ணுறதுக்கு ஆயிட்டானா, எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டா, இவன் சந்தோஷமான லைஃப்பை வாழ்வான், இவனோட லைஃப்பை நான் அழிக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டுருக்கா. பிறகு அங்கே ஹீரோயினை போய் அவன் நெக்ஸ்ட் அங்கே மீட் பண்ணிவிட்டு, "நீ என்ன நினச்சிட்ருக்கா, அவன் இப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டான், கண்டிப்பாக உன்னை விட்டுருவான்னு" சொல்லிட்டு அங்கே பேசும்போது, ஹீரோயின் இப்படி நீங்கள் பிரெயின் வாஷ் பண்ணுறதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு எங்கள் ஃபோனில் எழுதி காமிக்கிறா. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு, "நீ என்ன நினச்சிட்ருக்கா, அவன் வந்துட்டு எப்படிப்பட்ட பர்சன் நினைக்கிறா, அவன் ஒரு கொலகாரின்னு சொல்லிட்டு பேசுனதுமே ஹீரோயின் கோவமாயிட்டு, "இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு" சொன்னதுமே, "நீ என்ன பண்ணிடுவேன் என்னன்னு" சொல்லிட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே சண்டை போடுறா. அப்போ அங்கே ஒரு பர்சன் வந்துட்டு நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ணி அங்கேருந்து இழுத்துட்டு போனதுமே அங்கே ஹீரோக்கு கால் வந்துடுது. இப்படி வந்து மிஸ்ஸஸ் மூ வந்துட்டு உன் ஒய்ஃபை வந்து கூட்டிகிட்டு போன மாதிரி தோணுது. பட் வந்துட்டு அது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடந்துச்சு. ஒருவேளை கிட்னாப் பண்ணியிருக்காங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு அங்கே சொன்னதுமே, அதை கேட்டுட்டு இவன் ரொம்ப பயந்து போயிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி இதை பற்றி இங்கே விசாரிக்க சொல்கிறான். அப்போ அங்கே அந்த லேடி நம்ம ஹீரோயினை ரொம்பவே ஹர்ட் பண்ணுற மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின், "நான் ஒன்றும் உங்களை மாதிரி கிடையாது இந்த மாதிரி பேசுகிறதுக்குன்னு" சொன்னதும், "நீ இப்படி பேசி என்னதை சாதிக்க போகிற, இப்போ சாக தான் போகிறேன்னு" சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். ஃபைனலாக வந்துட்டான்ப்பா ரோமியோ அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கிண்டல் பண்ணிவிட்டு, "நீ வந்துட்டு இப்போ முடிஞ்சா இவளை காப்பாற்றிக்கோன்னு" சொன்னதுமே, "நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவள் என்ன தப்பு பண்ணா, ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு விட்டுருங்க, என்ன தானே ஹர்ட் பண்ணணும்னு" சொன்னதும், "யார் சொன்னது, உனக்கு ஹெல்ப் பண்ணுற எல்லாருமே எனக்கு எதிரி தான், நான் வந்துட்டு இப்படியே விட்டுட்டு போயிடுறேன், முடிஞ்சா உன்னோட ஒய்ஃபை காப்பாற்றிக்கோ, இல்லை அவள் போய் சேரட்டும்" அப்படின்றத சொல்லிட்டு அந்த டேஸை விட்டு காரை வச்சு இடிக்க சொல்லிட்டு அங்கே போனதுமே இங்கே ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக உடால போய் விழுந்து அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப நிலமை மோசமாயிருது. ஹீரோயின் ரொம்ப பயங்கரமாக அழுதுட்டாங்க. ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பட் பேச முடியல பாவம். எப்படியோ ஒவ்வொரு வேர்ட்ஸ் அங்கே வந்து கஷ்டப்பட்டு பேசி ஃபைனலாக அங்கே ஆம்புலன்ஸை இடத்த சொல்லி வர வச்சுடா. அதை பார்த்துட்டு ஹீரோக்கு அங்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்ததுமே அங்கே ஜீயும் தாத்தாவுமே வந்துடுறாங்க. யார் கொண்டு வந்து கரெக்டாக அப்படி சேர்த்ததுன்னு சொன்னதும், யாருன்னு தெரியல பட் வந்துட்டு கரெக்டாக சேர்த்துட்டாங்க, இல்லைனா காப்பாற்ற முடிஞ்சிருக்காதுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின்ட்ட எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னு கேட்டதுமே ஹீரோயின்மே ஒவ்வொரு வேர்ட்ஸும் அங்கே வந்துட்டு பேசி அங்கே வந்து புரிய வைக்க ட்ரை பண்ணதும் அதை பார்த்துட்டு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிருது. அப்படின்னா உன்னால் பேச முடியுமா, முறைப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு பேச்சு வந்துடும்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே மயக்கமாயிடுறா. அவளையுமே கூட்டிகிட்டு போய் பெட்டில் சேர்த்துருக்காங்க. பிறகு முழிப்பு வந்ததுமே தாத்தா தான் பக்கத்தில் இருக்காரு. நம்ம ஹீரோயின் ரொம்ப அழுதுட்டா. அங்கே ஹீரோவை பற்றி கேட்டதுமே ரொம்ப கவலைப்பட்டு அவர் வந்து பேச வச்சதும், "நான் இப்போவே அவரை போய் பார்க்கணும்னு" சொல்லிட்டு விழுந்தடிச்சு வேகமாக அங்கே வந்துட்டு ஓடிட்டுருக்கா. நம்ம ஹீரோ ரொம்ப நிலைமை மோசமாக இருக்குது, ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறா. "தயவு செஞ்சு நீங்கள் எந்திரிங்க, என்னை எப்படிலாம் நீங்கள் விட்டுட்டு போகாதீங்கன்னு" சொல்லிட்டு ஃபீல் பண்ணதுமே அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோவுக்குமே முழிப்பு வந்துடுது. "உன்னோட குரலை கேட்டுட்டு எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா, உனக்கு தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக உனக்கு சரியாயிரும்" அப்படின்றத சொல்கிறான். இப்படியே 1 மந்த் ஆஃப்டர் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன ஹஸ்பண்ட் இன்னுமே தூக்கமா எந்திரிங்க அப்படின்றத சொல்லிட்டு குட் மார்னிங் சொல்கிறா. அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கான். "நான் வந்து உன்கிட்ட ஒரு ஆப்ஷன் சொன்னேன், உனக்கு ஞாபகம் இருக்கா, ஒன்று வந்துட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு பேசாமல் போயிரு, இல்லை என் கூட எப்பயுமே சேர்ந்துரு அப்படின்னு சொன்னேன்ல" அப்படின்றத சொல்கிறான். அப்போ தான் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அப்போங்க நம்ம ஹீரோயின் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அங்கே டெக்ஸ்ட் பண்ணுறா. "நான் வந்து மியூட்ன்ற வாசி என்னோட ஃபீலிங்ஸ் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியல, இப்படியே நம்ம புரிஞ்சுக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன்னு" அவள் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கு அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாயிருது. "நீ கொஞ்ச நேரத்தில் என்னை பயமுறுத்திட்ட தெரியுமா" அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். வேறு யாரையும் லவ் பண்ணுறான்னு நினச்சிருப்பான் போல். அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. "நான் ஆல்ரெடி உனக்காக ரிங் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன்னு" சொல்லிட்டு அவன் ரிங்கையுமே கொடுத்து நம்ம ஹீரோயின்ட்ட தன்னோட லவ்வை சொல்லியிருந்திருக்கான். ஸோ 2 பேருமே இப்படியே ஹாப்பி ஆகிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்துருக்காங்க.
நெக்ஸ்ட் மார்னிங் அப்போ தான் நம்ம ஹீரோ அவகிட்ட ரொம்பவே தன்னை சூஸ் பண்ணதுக்கு தேங்க்யூ சொல்லியிருந்திருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.